Peacemakers of Christo. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீ அனைவரையும் சோதிக்கிறாயா? இல்லை, அனைவராலும் சோதிக்கப்படுகிறாயா? இல்லை, ஆண்டவரையே நீ சோதிக்கிறாயா? ஜெபிப்போமா. அந்நாளிலே சாத்தானானவன், ஆண்டவரே இயேசுவே உம்மை அழைத்து கொண்டு அந்த எருசலேம் திருநகரத்திலே உயர்ந்த இடத்திற்கு சென்று, நீ காண்பவை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ என்னை வணங்கு என்று கூறுகிறான். ஆண்டவரே, அதற்கு நீ ஆண்டவராகிய கடவுள் ஒருவரையே நீ வணங்கணும் என்று கூறினீரே சுவாமி. நன்றி ஆண்டவரே. இந்நாளிலே சுவாமி அப்பா, ஒவ்வொரு நாளும் நானும் என் குடும்பத்தாரும் சாத்தானால் சோதிக்கப்படுகிறோம், சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அந்த சாத்தானானவன் என்னை எப்படி தள்ளிவிடலாம், என்னை எப்படி அழிக்கலாம், என் பெயரை எப்படி கெடுக்கலாம், என் வாழ்க்கைக்குள்ளா எப்படி புகலாம், எனக்குள்ளா எல்லா பலகீனங்களையும் எப்படி கொடுக்கலாம், இருக்கிற எல்லா சக்திகளையும் வேத வசனங்களையும் தெய்வ பக்தியையும் எப்படி எடுத்து செல்லலாம் என்று திட்டமைத்து கொண்டிருக்கிறவனாக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த சாத்தானானவன். ஆண்டவரே, அதே போல அப்பா, அந்த சாத்தானானவன் முதலிலே அவன் இயேசு ராஜாவே உமக்கு ஆசையை மூட்டினான், உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். அதே போல இன்று எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையிலே அந்த உயர்ந்த என்ற ஒரு இடத்தை அவன் ஆசையாக பேராசையாக மாற்றிவிட்டான். ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் இன்றைய நாளில வளரணும், காசு சம்பாதிக்கணும், காசு மேல காசு சம்பாதிக்கணும், சொத்து மேல சொத்தை சம்பாதிக்கணும், நிம்மதி மேல நிம்மதியை சம்பாதிக்கணும், வீடு மேல வீட கட்டணும் என்று உயரணும் உயரணும் என்று அவன் ஆசை மேல ஆசைகளை, திட்டங்கள் மேல திட்டங்களை கட்டி கொண்டிருக்கிறான் சுவாமி. இயேசு ராஜாவே, இன்னைக்கு அதன் நிமித்தமே எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவரே நான் இந்த கோபுரத்தை கட்டினேன், நான் இந்த சிலுவை பாதையை வச்சு கொடுத்தேன், நான் இந்த மணிக்கூண்ட கட்டி கொடுத்தேன், நான் கோயிலுக்கு அவ்வளவு காணிக்க கொடுத்தேன், இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், இந்த கோயில்ல நான் தான் அதிக காணிக்க போடுறவன், இல்ல ஃபாதர் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுக்கிறேன் என்று காசு நிமித்தம் தற்பெருமை அடைய வைக்கிறான் இந்த சாத்தானானவன். ஆண்டவரே, ஆமாப்பா, என் தெய்வமே, எத்தனையோ கோயில்கள்ல நான் வாங்கி கொடுத்த புடவையை தான் மாதாவுக்கு கட்டணும், நான் செய்யற வழிபாடுகள்ல எல்லாரும் பங்கெடுக்கணும், ஏன் பிரசாதத்தை தான் எல்லாரும் சாப்பிடணும் என்று தற்பெருமை அதிகமாகி விடுகிறது. ஆண்டவரே, தியாக உணர்வு கம்மியாயிடுது. ஆண்டவரே, தாழ்மை கம்மியாயிடுது. ஆண்டவரே, என் பேரை வாசிக்கணும் என்று நினைக்கிறவர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவரே, இது உன் பிள்ளைகளுடைய தவறு இல்லப்பா. ஆமாண்டவரே, சாத்தானானவன் தற்பெருமையை தூண்டி விடுகிறான், ஆணவத்தை தூண்டி விடுகிறான், அதிகார தன்மையை தூண்டி விடுகிறான். இயேசுவே தற்பெருமை கொள்ளுகின்ற மனத்தன்மையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான் சுவாமி. இயேசு ராஜாவே, இப்படிப்பட்ட சாத்தான்களை எரித்து ஓடுக ஆண்டவரே, அழித்து ஓடுக ஆண்டவரே, அகற்றி போடுக ஆண்டவரே, தாழ்மையான குணத்தோடு வாழக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. எல்லாமே நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே, நாங்கள் உன் பிச்சைக்காரர்கள் ஐயா. ஆண்டவரே, கேட்டு கேட்டு ஒன்டேந்து வாங்கணும்பா, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லப்பா. ஆண்டவரே, எல்லா அபிஷேகங்களையும் நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, எனக்கு அறிவை கொடுத்தீர், நான் படிப்பை கொடுத்தீர், வேலையை கொடுத்தீர், தொழிலை கொடுத்தீர், நல்ல மனைவியை கொடுத்தீர், நல்ல கணவனை கொடுத்தீர், நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர். ஆண்டவரே, நல்ல மருமகன் மருமகளை கொடுத்தீர். ஆண்டவரே, நல்ல பேர குழந்தைகளை கொடுத்தீர் ஐயா. எல்லாமே நீர் போட்ட பிச்சை. ஆண்டவரே, நான் உன்கிட்ட கேட்டுதான்ப்பா வாங்கினேன். ஆண்டவரே, அப்பா, கேட்காமல் நீ ஒண்ணு கொடுக்கல. ஆண்டவரே, நான் கேட்கும் போதெல்லாம் நீ கொடுத்து கொண்டே இருந்தீர் ஐயா. என்னை உன் பிள்ளையாகவே நீர் வளர வைத்தீரே சுவாமி. இயேசு ராஜாவே, இந்நாளிலே சுவாமி அப்பா, நான்
சோதனைக்குள்ளாய் மாறி போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா, நான் தோற்று போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. பலகீனத்துல கிடக்கிறேன், நோயில கிடக்கிறேன் அப்பா. நானு காசு இல்லாம கிடக்கிறேன்ப்பா, கடனாளியா கிடக்கிறேன்ப்பா. ஆமாப்பா, அந்த சாத்தானவன் சோதித்ததுல நான் விழுந்து போயிட்டேன் ஆண்டவரே. விழாத பிள்ளைகளை நீர் காப்பாற்றினீர் ஆண்டவரே. நான் விழுந்துட்டேன்ப்பா. அது என்னுடைய கடின இருதயம் தான் ஏசப்பா. நான் விழுந்ததற்கு நான் தான்ப்பா காரணம் சுவாமி. ஆமாண்டவரே, இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா. எப்படி என் வாழ்க்கைய நான் எடுத்து செல்வேனே தெரியலப்பா. இவ்வளவு பெரிய கடன்ல நான் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வயசு பாதி வயசு முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. இனிமேல் நான் எப்படிப்பா எழ போகிறேன் அப்பா? என் கடன் எல்லாம் நான் எப்படிப்பா அடைக்க போறேன்? என் புள்ள தோள்பட்டைக்கு மேல வளர்ந்துட்டான் ஆண்டவரே. அவனை எப்படிப்பா நான் திருத்த போறேன் சுவாமி? திருத்த வேண்டிய நேரத்துல திருத்தலையே அப்பா. என் மக வாழ்க்கையை பாருங்கப்பா, செதறி போய் கிடக்குது ஆண்டவரே. இயேசுவே, என் வாழ்க்கையே செதறி போய் கிடக்குதே ஆண்டவரே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. சோதனை மேலே சோதனை அப்பா. ஒரு அடி இல்ல, 2 அடி இல்ல, அடி மேல அடி உழுந்துகிட்டே இருக்குது ஆண்டவரே. ஐயோ, செத்தே போலாமான்னு தோணுது ஆண்டவரே. அப்பா, இந்த ஊரை விட்டு ஓடி போலாமான்னு தோணுது ஆண்டவரே. தூக்கு மாட்டிக்கிட்டு சாகலான்னு தோணுது ஆண்டவரே. இந்த சாத்தான் சோதிச்சதுல அப்பா நான் விழுந்து போய் விட்டேனே ஆண்டவரே. அப்பா, பேராசை பிடித்தேன் ஆண்டவரே, அதனால விழுந்துட்டேன் அப்பா. இயேசுவே, எதை செய்யக்கூடாதோ அதை செய்து நான் என் வாழ்க்கையை இழந்துட்டேன். இன்னைக்கு என் பிள்ளைய வாழ்க்கை கெட்டது என்னால அப்பா. என் பெற்றோர்கள் மனம் வருந்துவது என்னால சுவாமி. இயேசுவே, என் பிள்ளைகளை பாருங்கப்பா, என் கணவனை பாருங்கப்பா, என் மனைவியை பாருங்கப்பா, என் வாழ்க்கையை பாருங்கப்பா, என் கடனை பாருங்கப்பா, என் நோயை பாருங்கப்பா, என் கர்ப்பப்பைய பாருங்கப்பா, என் வேலையை பாருங்கப்பா, என் தொழிலை பாருங்கப்பா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பீரா சுவாமி? அவர்களை தேற்றுவீரா ஆண்டவரே? ஏசப்பா, இந்த பிள்ளைகள் மீது மனமிறங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால வாழ முடியாதப்பா. சாத்தான் எங்களை கொன்று கொண்டே இருக்கிறானே ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய அக்னியை பிள்ளைகள் மீது ஊற்றும் ஐயா. அப்பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த வீட்டுக்கு செல்லுங்கப்பா. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்குள்ளாய் செல்லுங்க ஆண்டவரே. இவனை வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவே. உம்முடைய அபிஷேக தைலத்தை இப்பிள்ளைகள் மீது ஊற்ற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5
திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றிற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறையிறக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும், ஜெபமாலையிலும், அன்றாட நவநாளிலும், குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.